நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 12 பேரை தாக்கி கொன்று மக்களை அச்சுறுத்தி வந்த ராதாகிருஷ்ணன் என்ற ஒற்றை யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கடும் போராட்டத்திற்கு பின் யானையை பத்திரமாக பிடித்தது எப்படி? நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட கிளன்வன்ஸ், திருவள்ளூர் நகர், சுபாஷ் நகர், ஆரூற்றுப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 வருடங்களாக சுற்றித் திரியும் ராதாகிருஷ்ணன் என்ற யானை இதுவரை 12 மனித உயிர்களை பலி வாங்கியுள்ளது. இந்த யானை வனப்பகுதிக்குள் செல்லாமல் அருகில் உள்ள காஃபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களுக்குள் பகல் நேரத்தில் பதுங்கியிருந்து இரவானதும் கிராமங்களுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்தது. இந்த ஆக்ரோஷமான ஆட்கொள்ளி யானையை பிடிக்க வேண்டும் என இப்பகுதி சமூக ஆர்வலர்கள் சென்னையில் வன உயிரின முதன்மை பாதுகாவலர் ராஜேஷ்குமார் டோக்ராவை சந்தித்து மனு அளித்தனர். புகாரின் பேரில் யானையை பத்திரமாக பிடிக்குமாறு ராஜேஷ்குமார் டோக்ரா கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டார். இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் 100க்கு மேற்பட்ட வனத்துறையினர் கும்கி யானைகள், ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க களத்தில் இறங்கினர். யானை பிடிபட்டதும் அதை அடைத்து வைக்க முதுமலையில் உள்ள அபயாரண்யத்தில் கிரால் எனப்படும் மரக்கூண்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தனமலை பகுதியில் இருந்து சீனிவாசன், பொம்மன் விஜய், வசீம் ஆகிய 4 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டன. ராதாகிருஷ்ணன் யானை பிடிபட்டதும் அதனை கொண்டு செல்ல 3 லாரிகளும் 2 ஜேசிபி இயந்திரமும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டன. கடந்த 6 நாட்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த நிலையில் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வன கால்நடை மருத்துவர்கள் திட்டமிட்டனர். அதற்காக எல்லமலை, குறும்பர் பள்ளம் பகுதியில் 2 பரன்கள் அமைத்து மயக்க மருந்து நிரப்பப்பட்ட துப்பாக்கிகளுடன் வன கால்நடை மருத்துவர்கள் ராஜேஷ், கலைவாணன் ஆகியோர் காத்திருந்தனர். ஆனால் யானை பரன் அருகே வராமல் வனத்துறையினருக்கு தொடர்ந்து போக்கு காட்டி ஓடியது. பரண் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு யானையை கொண்டு வர வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து அதன் நகர்வுகளை திசை திருப்பினர். ஆனால் ஆக்ரோஷமாக இருந்த யானை பள்ளத்தாக்கு பகுதிக்குள் இறங்கி ஓடியது. வனத்துறையினர் பல்வேறு யுக்திகளை கையாண்டும் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த முடியாமல் திணறினர். யானை ஆக்ரோஷமாக இருப்பதால் மறுநாள் மயக்க ஊசி செலுத்த வனத்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி மருத்துவர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதலே மயக்க ஊசியுடன் யானையை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது ஓவேலி எல்லை மலைப்பகுதியில் யானை இருக்கும் இடத்தில் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் யானையை பார்ப்பதிலும் மயக்க ஊசி செலுத்துவதிலும் தாமதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து யானை நீண்ட நேரம் உறங்கிக் கொண்டிருந்ததால் அதை வனத்துறையினர் தொந்தரவு செய்யவில்லை. யானை எழுந்து நடமாடத் தொடங்கியவுடன் பரன் இருக்கும் பகுதிக்கு விரட்ட திட்டமிட்டு செயலில் இறங்கினர். இதனையடுத்து பரன் இருக்கும் பகுதிக்கு ஒரு வழியாக யானை வந்தது. உடனே தயாரான வன கால்நடை மருத்துவர் கலைவாணன் யானைக்கு முதல் மயக்க ஊசியை சரியாக செலுத்தினார். இதனால் சிறிது நேரம் யானை நகர முடியாமல் ஒரே இடத்தில் நிற்க ஆரம்பித்தது. யானை அரை மயக்கத்தில் இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் அதன் கால்களில் கயிறுகளை கட்டினர். உடனே 4 கும்கி யானைகள் உதவியுடன் ராதாகிருஷ்ணன் யானையை கிரால் குண்டு பொருத்தப்பட்ட லாரியில் ஏற்றும் பணிகள் தொடங்கியது. 2 ஜேசிபி இயந்திரங்கள் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்டன. ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு அதற்குள் லாரி சென்ற பிறகு கும்கி யானைகள் உதவியுடன் மரக்கூண்டு லாரியில் ராதாகிருஷ்ணன் யானை ஏற்றப்பட்டது. பிடிபட்ட ராதாகிருஷ்ணன் யானை முதுமலையில் உள்ள அபயாரண்யம் யானைகள் முகாமில் 21 நாட்கள் கிராலில் அடைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படும். யானை தனது ஆக்ரோஷமான மனநிலையில் இருந்து குணமடைந்து அமைதியான பிறகு எந்த வனப்பகுதியில் விடுவிக்கலாம் என ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 12 பேரை தாக்கிக் கொண்ட ராதாகிருஷ்ணன் யானை பிடிபட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.